வெயிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். ஐசாயா 58:11, ஏசாயா 58:11 வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். And the Lord shall guide thee continually. நடத்தி என்று சொன்னால் வெறுமனே லீட் பண்ணி என்றல்ல, கைட் பண்ணி, ஆலோசனை தந்து. He will give you the counsel that we need. He will instruct us when we have to turn to the left or to the right. இடது பக்கம் திரும்புங்க, வலது பக்கம் திரும்பு, நேராக போய் தான் வழி. அவ நித்தமும் என்னை நடத்தி, கைடிங் மீ டெய்லி. பிரியமானவர்களே, and satisfy thy soul in drought. In the days when we are scorched, வறட்சியான காலம், இல்லைன்னா சுட்டரிக்கப்படுற நேரம், வெயில் சுட்டரிக்க சொல்கிறோம், சுட்டரிக்கிற நேரம், பிரச்சனைகள் அப்படியே நம்மளை வாடி வதங்கி போக பண்ணுது. He will satisfy our soul. நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகுது. Our soul become weary, our soul become disquieted within us. Our soul is bitter unto us. Our soul desires strangling. Our soul refuses to be comforted. என்னுடைய ஆத்மா சோர்ந்து போகுது, என் ஆத்மா கலங்குது, என் ஆத்மா தியங்குது, எனக்கு என் ஆத்மா கசப்பாக இருக்குது, என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புது, என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் இருக்குது. அந்த ஆத்மாவை மகா வறட்சியான காலத்தில், இந்த days that you are totally scorched, மகா வறட்சியான காலத்திலேயும் அவ திருப்தியாக்கி, பிரியமானவர்களே, மேக் ஃபேட் ஆர் மேக் ஸ்ட்ராங் அவர் போன்ஸ், நம்ம எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கான்ஃபிடென்ஸ், நம்முடைய மொபிலிட்டி, நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய தீர்மானம் எல்லாம் நம்முடைய போன்ஸ் தான். போன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம கொலாப்ஸ் ஆயிடும். நம்முடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம கொலாப்ஸ் ஆயிடும். நம்முடைய கான்ஃபிடென்ஸை, நம்முடைய போன்ஸை ஸ்ட்ராங்காக்குவார். ஆவியின் முறிவினால் எலும்புகள் உலர்ந்து போவோம். Our bones will become dry because of the brokenness of our spirit. He will make our bones strong. எப்படியா பிரியமானவர்களே, that we shall be like a watered garden. நாம் நீர் பாய்ச்சலான தோட்டமாக, நல்ல வெல் வாட்டர்ட் கார்டனாக நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பார். எப்படி தேவன் நம்முடைய தோட்டத்தை, இல்லை நம்மை நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டமாக மாற்றுகிறார். How is it that God is able to water our garden, water us? எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுகிறார்? ஒரு 5 விதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது Psalm 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். You read that whole psalm, அந்த முழு சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, that paddy field, அந்த வயல் காஞ்சி போச்சு, பழமாக வெடிச்சிச்சு, வெரி ட்ரை.
அந்த ஃபீல்டு இஸ் broken பிகாஸ் ஆஃப் த ட்ரைனஸ். அதனுடைய வரப்பெல்லாம் ஹெட்ஜெல்லாம் தாழ்ந்து போயிடுச்சு. கர்த்தர் அதை பார்க்குறார். த லார்ட் விசிட்டட் இட் அப்படின்னு இருக்கு தமிழில். விசாரித்து, பூமியை விசாரித்து, தேவன் அதை விசாரித்து, he cared for it, he visited that place, and when he take care of the earth, he watered it. எப்படி அதை வாட்டர் பண்ணுறாரு பிரியமானவர்களே? and you enrich it greatly with the river of God that overflows with water. with the river of God, தேவ நதியினால் அந்த ஃபீல்டை அவர் செழிப்பாக்குகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ நதி, தேவன் தர்ற சமாதானம், தேவன் தர்ற சந்தோஷம், the peace that God gives, the joy that God gives, தேவன் தருகிற சந்தோஷம், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்கள், தேவன் நம்மை நடத்துகிற வழி, எல்லா புத்திக்கு மேலான அந்த தேவ சமாதானம், பீஸ் தட் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், த கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிருபையின் மேலே கிருபை, கிருபையின் மேலே கிருபை. இந்த தேவ நதி நம்மளை பாய 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 நம்முடைய வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டமாக மாறும். அந்த வசனங்களை தொடர்ந்து வாசியுங்கள். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி, மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர், அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அப்போ இந்த ரிவர் ஆஃப் காட் என்னது? பரலோகத்திலிருந்து பொழிகிற ஆசீர்வாதங்கள், மழை, ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங். mercy drops around us are falling, but for showers we plead. ஏதோ அருளின் துளிகள் அங்கங்கமா கொஞ்சம் கொஞ்சம் விழுது, அது போதாது. ஆண்டவரே, பெருமழை பெய்யட்டும். அதனுடைய வரப்பை எல்லாம் தனியே பண்ணுறார். தனியே பண்ணி பிரியமானவர்களை அதை ஆசீர்வதிக்கிறார். and he has blessed. அப்போ என்ன ஆகுதான்? verse 11, உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். he crowned the year with his goodness. They crown the year with his goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. Your footsteps drop, prosperity behind them. Your footsteps drop, prosperity behind them. We see that a beautiful picturesque expression. கடந்த வருஷம் விளைச்சலே இல்லை, நிலமெல்லாம் பாழாக போச்சு, காஞ்சி பாலம் பாலமாக உடஞ்சி கிடக்கு, வரப்பெல்லாம் அப்படியே காஞ்சி போச்சு. ஆண்டவர் வானம் திறந்து மழையை பொழிய பண்ணுறாரு. இட் சாஃப்டன் தட் பிளேஸ் அண்ட் ஹி பிளஸ்ஸஸ் த சீட். அந்த விதையை ஆசீர்வதிக்கிறார், நல்ல விளைச்சலை கொடுக்குறாரு. அந்த பிக்சர், இந்த வருஷத்தில் நல்ல விளைச்சல், அதெல்லாம் அறுத்து எடுத்து எல்லாம் நல்லா அப்படியே ஃபேட் கிரெயின்ஸ், நல்லா கொளுத்த முத்துக்களாக இருக்குது. அப்படியே முத்துக்களாக இருக்குது. அதெல்லாம் போரடிக்க வேண்டாம், தானாகவே அந்த வயிற்றில் விழுந்துடும். அப்படி நல்லா கொளுத்த முத்துக்களாக இருக்குது. அதை வண்டி நிறைய பாரம் ஏற்றிட்டு அந்த காட்டு பாதையில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அந்த மாடுகளை உற்சாகமாக இழுத்துட்டு வருது. அந்த வயல் வழியிலிருந்து போர்க்களத்துக்கு அதை இழுத்துட்டு வரும்போது, போர் அடிக்கிற களத்துக்கு இழுத்துட்டு வரும்போது, அந்த மணிகள்லாம் அந்த வண்டியிலேருந்து கீழே அப்படியே பொழு பொழு பொழுன்னு கொட்டுது. அதை பார்க்கும்போது பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுறாங்க. அந்த கொளுத்த கோதுமை மணியெல்லாம் கீழே கொட்டுறதை பார்க்கும்போது பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுறார் அப்படின்னு அப்படியே கொட்டி கிடக்கு தானியெல்லாம். அவ்வளோ செழிப்பு. எப்படி அதை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுகிறார்? தேவ நதி, வானத்திலிருந்து வருகிற ஒரு மழை, அவருடைய உன்னத ஆசீர்வாதங்கள். நம்ம கர்த்தர்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களால் நம்மை செழிப்பாக்குறார். ரெண்டாவது, ரெவலேஷன் 22 verse 1.
Revelation 22 verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 வாசியுங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை. அந்த நதி எங்க இருக்கு? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இந்த நதி இருக்கு. பிரியமானவர்களே, பரிசுத்தாவியை காட்டுது. அந்த சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார், அந்த சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டி இருக்கு, அந்த சிங்காசனத்தில் இந்த நதியும் இருக்கு. In that throne God the Father is there. In that throne the Son, Lamb of God is there. In that throne this water is also there. From that throne this river of living water flows over. அது போகிற இடமெல்லாம் செழிப்பை கட்டளையிடுது. அதே அதிகாரம் 17 வசனம் verse 17 வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த ஜீவ தண்ணீர் உனக்கு விருப்பம் இருந்தால் இலவசமாக வாங்கிக்கிறதுக்கு நீ ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். லிவிங் வாட்டர்ஸ். இந்த லிவிங் வாட்டர்ஸை குறித்து பிரியமானவர்களே, உன்னத பாட்டில் நிறையா வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 4:15, சாங்ஸ் ஆஃப் சாலமன் 4:15. ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. And Jeremiah 2:15, Jeremiah 17:13, Zechariah 14:8, பிரியமல் எரேமியா 2:13, எரேமியா 17:13, எல்லா இடங்களிலேயும் இந்த ஜீவ தண்ணீரை குறித்து வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு யோவான் 4 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தில் சொல்கிறார். அதே யோவான் 7 அதிகாரம் 38 வசனத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்தாவி தான் அந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனும் ஆட்டுக்குட்டியான உட்காருகிற சிங்காசனத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீர், அந்த பரிசுத்தாவினால் நம்ம நிரப்பப்படும்போது, அதான் இளைத்தவன் இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறு. That is the rest that causes the weary to rest. That is the refreshing. அந்த தண்ணீர் நம்ம மேலே பாயும்போது நம்ம பரிசுத்தாவியில் நிரம்ப நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறும். முதலாவது, தேவன் தம்முடைய உன்னத ஆசீர்வாதங்களை, இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதங்களை மேலே வருஷிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறும். ரெண்டாவது, பிரியமான பரிசுத்தாவியில் நம்ம நிரம்பி ஜெபிக்க பரிசுத்தாவினால் நடத்தப்பட, பரிசுத்தாவியினுடைய கிருபா வரங்கள், பரிசுத்தாவினுடைய கனி நம்ம வாழ்க்கையில் காணப்பட we shall be watered garden. நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருப்போம். சரி, மூன்றாவதாக, kindly turn with me to Psalm 36 verse 8. சங்கீதம் 36:8. இதெல்லாம் குறிச்சிக்கோங்க. குறிப்பெடுக்கும்போது நம்முடைய 3 ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணும். காதில் கேட்குறீங்க, கையால் எழுதுறீங்க. சங்கீதம் இங்கு இல்லைனா சாம்ஸ், PSALMS இதை எழுதுறீங்க. 36 வரைகிறீங்க. 3, 6 ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷேப் இருக்குது. அப்போ உங்கள் கையால் அதை வரைகிறீங்க. P அப்படின்னு ஒன்று வரைகிறீங்க, இல்லை அப்படின்னு ஒன்று வரைகிறீங்க. இங்கு அப்படின்னா அந்த இங்குங்கிற ஷேப்புக்கு ஒன்று வரைகிறீங்க இல்லையா? 36 36 அப்படின்னா 3ன்னு ஒன்று வரைகிறீங்க. அப்போது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது உங்கள் மனசில் ஒர்க் ஆகும். கேட்டீங்க, உங்கள் கையால் அதை வரைகிறீங்க. அந்த வரைந்து இருக்கிறத உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க.
சங்கீதம் 36:8, Psalm 36:8. நீங்கள் வரைந்து இருக்கிறத உங்கள் கண்ணு பார்க்குது. சங்கீதம் 36:8. அப்போ காது கேட்குது, கை வரையுது, கண்ணு பார்க்குது. மறக்கவே மறக்காது. நீங்கள் படிக்கும்போது கூட எழுதி படிங்க. பரீட்சைக்காக ஆயத்தப்படுற பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். நாங்கள் சிறு பையனாக இருக்கும்போது நாங்கள் இருந்த வீட்டில் ஒரு சின்ன ரூம் உண்டு. சின்ன ரூம், ஒரு டேபிள் சேர் போடலாம். அந்த ரூமில் உட்காந்தா நான் படிப்பேன். சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம். அந்த ரூமில் உட்காந்து தான் படிப்பேன். நல்லா நினைவு இருக்குது. 10th 11th அந்த பீரியடு. நான் நைட்டில் படிக்க உட்காந்தேன்னா காலை வரைக்கும் படிச்சிட்ருப்பேன். காலையில் வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அந்த ரூம் எல்லாம் பேப்பராக கிடக்கும். எழுதி எழுதி கசக்கி போடுவேன், எழுதி எழுதி பார்ப்பேன். அந்த நாட்களில் ரசிக்கப்பட்ட பிறகு வசனத்தை 2 தடவை 3 தடவை எழுதி எழுதி பார்ப்பேன். இன்றைய வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுற நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன். அனௌன்ஸ்மெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எழுதுகிறேன், டைப் பண்ணுறேன். இப்போ அதனால் நீங்கள் மனசில் வச்சு சொல்லலாம் அப்படின்றதில்ல, எழுதி பழகுங்க. சரி, பிரியமானவர்களே, the third point, how does he make our life a watered garden? எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுகிறார்? Psalm 36:8, சங்கீதம் 36:8 வாசிங்க. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். யாருடைய பேரின்பம்? உமது பேரின்ப நதியினால். உமது பேரின்ப நதியினால். உமது பேரின்ப நதியினால். நம்ம நிறைய பேர் இந்த பேரின்ப நதியை தப்பாக சொல்லுவாங்க. அந்த பரிசுத்தாவில் நரம்பு நமக்கு அவ்வளோ இன்பம், அதான் பேரின்ப நதி, அதான் பேரின்ப நதி. அந்த நதி நமக்கு சந்தோஷம் தர்ற நதி என்றல்ல, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சந்தோஷம் தருது. உமது பேரின்ப நதியினால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்போ? உம்முடைய ஆலயத்தின் நன்மை. சபை கூடி வர்றோம். இன்றைக்கு ஆலயம் சொல்கிறது, இன்றைக்கு சபை கூடி வர்றோம். ஒருத்தர் பார்க்குறோம், சாட்சிகளை கேட்குறோம், ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுறோம். காலையில் ஒரு சிஸ்டர் சாட்சியில் சொன்னாங்க, எல்லாம் எங்களுக்கு யாருமே நாங்கள் அனாதையாக இருந்தோம், எல்லோரும் எங்களுக்கு இப்போ சொந்தமாக இருக்காங்க. சபையில் எல்லோரும் விசாரிக்கிறாங்க, எப்படிமா இருக்க, இன்னும் பிள்ளை என்ன பண்ணுது, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். பிரியமான சபை கூடி வரோம், வசனங்களை கேட்குறோம். இந்த கர்த்தர் என் கூட பேசினார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், ஜெபிக்கும்போது எனக்கு விடுதலை கிடைச்சது. பிரியமானவர்கள், நம்முடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கை மாறும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். எப்போல்லாம் நம்ம அவரை சந்தோஷப்படுத்துகிறோமோ அந்த சந்தோஷம் நம்ம செழிப்பாக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. whenever you can make God rejoice, whenever you give a pleasure to God. இந்த ஒரு பாட்டு பாடுவோம், பாதம் பணிந்தேன். அந்த பல்லவி மட்டும் பாடுங்க தம்பி, மைக்கில் அடிச்சுமா பாடுங்க. பாதம் பணிந்தேன் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. சிலர் இந்த பாட்டை தப்பாக பாடுவாங்க. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி, எந்த அன்பு உள்ளம் பொங்குதேன்னு பாடுவாங்க. ஆனால் இந்த பாடல் எழுதின அருமையான தாயார் சிஸ்டர் சாரநூரிச்சி அம்மா, அவருடைய சமூகத்தில் ஏன் உள்ளம் பொங்குதேன்னு பாடலை, நான் பாதம் பணிந்தேன் உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதாண்டவரே. தேவனுடைய உள்ளம் பொங்குது. when you make God rejoice,
The joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் த ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கார், கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பதான் எனக்கு பலன். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த். எப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, அந்த அவருடைய பேரின்பத்தினால நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றுகிறார். அது எங்கே நடக்கு? நம்ம ஆலயத்துக்கு வரும்போது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது, அவர் நமக்காக தந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது, அவரில் அன்பாக இருக்கிற கற்பனைகளை கை கொள்ளுகிறார். He that loves him keeps his commandments. அவர் தானே சொன்னார். அதை மனப்பூர்வமாக சந்தோஷம், ஐயோ வேறு வழி இல்லை, தலை எழுத்து அப்படின்னு கை கொள்ளலை, ரொம்ப சந்தோஷமாக கை கொள்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக கை கொள்கிறோம். அப்போ அவர் மகிழ்வார். நான் சொன்னபடிலாம் கேட்குறான், அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் பையன் நான் சொன்னபடி செய்கிறான், நான் விரும்புகிறத செய்கிறான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகும். கர்த்தர் நம்ம விசாரிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள், when he takes care of us, his blessings make our life watered garden. Number 2, the Holy Spirit, the flow of the Holy Spirit, the move of the Holy Spirit in our life. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியினுடைய நடத்துதல், பொழிந்தருளப்படுதல் நம்முடைய வாழ்க்கையை will make our life a watered garden. மூன்றாவது, அவரை நம்ம மகிழ்ச்சி ஆக்கும்போது, அவருடைய பேரின்ப நதியினால் அவர் நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக, he makes our life a watered garden when our life gives him pleasure. சரி, நான்காவது, எப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு தண்ணீர் நிறைந்த ஜீவ நதியாக இருக்க முடியும்? Songs of Solomon chapter 4 verse 12, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Songs of Solomon chapter 4 verse 12. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. பிரியமானவர்களே, இது மணவாட்டியை பற்றி சொல்லியிருக்கு. ஏ ஸ்ப்ரிங் ஷட் அப், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சல் ஆக்குவது இந்த நீரூற்று. நீரூற்று அப்படிங்கிறது உள்ளேருந்து அப்படியே சுரந்து தானாகவே வெளியே வருது. It springs forth. It springs forth. The life of the bride is something like a spring. நீர் ஊற்று அப்படியே வருது, பத்துக்கிட்டு பல 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 பலன்னு பத்துட்டு வருது. அது வற்றாத நீர் ஊற்று. ஏதோ மழை காலத்தில் மாத்திரம் அப்படியே தண்ணி வெடிச்சிட்டு வெளியே, பூமியெல்லாம் வெடிச்சிட்டு வெளியே வருது கீழே உள்ள தண்ணி. இட்ஸ் அ ஸ்ப்ரிங் தட்ஸ் நாட் ட்ரைட். அந்த நீர் ஊட்டை மறைவு கட்டியிருக்காங்க. வெளியே உள்ள அசுத்தம்லாம் அந்த தண்ணியில் பற்றக்கூடாது, அந்த நீரூற்றில் பற்றக்கூடாது, மண்ணு ஈடுபட்டு இந்த நீரூற்று நின்று போயிடக்கூடாது. இது நம்ம தேவ சமூகத்தில் அவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க, அவருடைய நாமத்தை தியானிக்க தியானிக்க உள்ளேருந்து அப்படியே பொங்கிக்கிட்டே வருது. நமக்குள்ளேருந்து அந்த கிருபை பொங்கிட்டு வருது, வெடிச்சிட்டு வருது. நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, ஆராதனைக்கு நம்ம காட்டுற அன்பு அப்படியே நமக்குள்ளேருந்து பொங்கிட்டு வருது. நமக்கு வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ளஷர் ஃபார் அஸ். பிரியமானவர்களே, அந்த நீர் ஊற்று நிறைய இடத்துல இந்த ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டரை பற்றி பார்க்குறோம். எல்லா வசனங்களையும் எடுக்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்குள்ளேருந்து வர்ற நீர் ஊற்று, நமக்குள்ளேருந்து வர்ற சந்தோஷம், தேவ சமூகத்தில் ஒரு பேரின்பம், ஆராதனைக்கு வர்றதில் ஒரு சந்தோஷம், காணிக்கை கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம், ஊழியம் செய்கிறதுல ஒரு சந்தோஷம்,
நல்ல வேலையை ராஜனா பண்ணி டாக்டர், பெரிய லாயர், இன்ஜினியர், பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷினரியாக போகிறாங்க. டாக்டர்ஸ் மிஷினரியாக போகிறாங்க. மிஷன் ஃபீல்டில் போய் சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அங்கே போய் ஊழியம் செய்யணும். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரோம். கர்த்தர் கூப்பிட்டார். இதான் நீ ரூட். யாரும் கம்பல் பண்ணலை. பெருமைக்காக இல்லை, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறேன். நான் ஒரு ஸ்கூலில் சீனியர் மேத்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இன்னொரு அப்போ எனக்கு வயது 26, 27 இருக்கும். நல்ல ஒரு ஊழிய வாஞ்சியோட இன்னொரு ஸ்கூலுக்கு நான் வேலைக்கு போனேன். அப்போ அந்த பிரின்ஸிபால் சொன்னார், 26 வயசு பையனை பார்த்து, பெரிய பிரின்ஸிபால். அவருக்கு அப்போவுமே 70க்கு மேலே இருக்கும், நியரிங் 80. ராபர்ட், நான் உன்னை பிரின்ஸிபால் ஆக்கணும்னு 26 வயசு பையன்ட்ட சொல்கிறார். நான் உன்னை பிரின்ஸிபால் ஆக்கணும்னு நினச்சேன், நீ என்ன வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். சரி, இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தாச்சு. அன்றைக்கு இருந்த அரசாங்க சம்பளத்தை விட எனக்கு பெர்க்ஸ் எல்லாம் போட்டு, ப்ரைவேட் ஸ்கூலில் அரசாங்க சம்பளத்தை விட எனக்கு அதிக சம்பளம். அரசாங்க சம்பளத்தை விட எனக்கு அதிக சம்பளம். நான் வேலையை ரிசைன் பண்ணும்போது என்ன, அவங்களுடைய ஒரு பள்ளியில் பிரின்ஸிபால் ஆக்கணும்னு முடிவு பண்ணாங்க. பாஸ்டர்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் இவரை பிரின்ஸிபால் ஆக்குறோம், இந்த ஊருக்கு அனுப்புகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அது அவங்க சம்மதிச்சா ஓகே, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னாங்க. அந்த சூழ்நிலையில் பிப்ரவரி மாதம் 26, 3 நாள் நினைக்கிறேன், ஜெபத்தில் இருந்துட்டு 28 அம்மாட்ட சொன்னேன். அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. 1ஆம் தேதி பாஸ்டர்கிட்ட போய் சொன்னோம். 3ஆம் தேதி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்பாட்ட சொல்லிவிட்டு 3ஆம் தேதி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன். 5ஆம் தேதி அக்செப்ட் பண்ணாங்க. 3 மாதம் கழித்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி ரிலீவ் ஆனேன். ரொம்ப சந்தோஷம். ஆஹா, கர்த்தர் பேசணுன்னு கொடுத்துட்டோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கன்னியாகுமரியில் ஃபுல் காஸ்பல் பென்டகாஸ்டல் சர்ச்சுடைய ஜெனரல் கன்வென்ஷன் போயிருந்தேன். அப்போ அதனுடைய தலைமை போதகராக பாஸ்டர் தாமஸ் அப்படின்னு இருந்தாங்க. என் தாமஸ், காட்டாத்துறை தாமஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களும் டீச்சராகி ரிசைன் பண்ணவங்க தான். நான் கர்த்தர் சொன்னு ரிசைன் பண்ணிட்டேன், கர்த்தர் சொன்னு ரிசைன் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவங்க அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இதேமாரி சாட்சி சொன்னாங்க. அவங்க ஒரு நாள் கிளாஸில் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, டீச்சர், அவங்க சயின்ஸ் டீச்சர், அவங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, பிரியமானவர்களே, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஆசிரியர், அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, இதுக்காக நான் அவனை கூப்பிட்டேன், நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னோடனே, அது சரி என்று நான் சொல்லலை, அதை முறை என்று நான் சொல்லலை. ஆனால் அந்த செயல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே பேனாவை மூடி வச்சுட்டு ஸ்கூல் விட்டு போயிட்டாங்க. அப்படி செய்யுங்க நான் சொல்லலை. அப்பா, நம்ம கீழ்ப்படுதல் ஒன்றுமே இல்லை, அது என்ன ஸ்பீடாக கீழ்ப்படிஞ்சிருக்காரு. ஒரு பெரிய ஸ்தாபனத்துடைய தலைமை போதகராக அவரை கர்த்தர் உயர்த்தினார். காட்டாத்துறையன் தாமஸ். இங்கே இருக்க ஒரு சிலருக்கு அவரை தெரியும். நமக்குள்ளே இருந்து வருகிற நீரூற்று, நமக்குள்ளே இருந்து வருகிற நீரூற்று. இன்றைக்கு இந்த காணிக்கை சொல்லுவாங்கல்ல, தொட்டில் பழக்கம்னு சொல்லி, சனிக்கிழமையே நாங்கள் எங்கள் காணிக்கை எடுத்து வைப்போம். நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுத்த நெருக்கமான பாதையில் போகும்போது, காணிக்கைக்கு ஒரு வாரத்துக்கு எனக்கு 80 ரூபா வேணும். காலையில் நாங்கள் 4 பேரும் 10 ரூபா போடுவோம். சாயந்தரம் நாங்கள் 4 பேரும் 10 ரூபா போடுவோம். 80 ரூபா வேணும். ஒரு 5 கவர் வச்சுருப்பேன். ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், ஃபிஃப்த் வீக்குன்னு போட்டு வச்சுருப்பேன். எனக்கு என்ன காணிக்கை காசு கிடைச்சாலும் சரி, நெருக்கமான காலம், முதல்ல வீக் நம்பர் 1 அதில் 80 ரூபா போடுவேன். அப்புறம் 2வது கவர், அப்புறம் 3வது கவர், அப்புறம் 4வது கவர். ஏன்னா காணிக்கை போட காசு இல்லாமல் போயிடக்கூடாது.
காணிக்க போட காசு இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியல, உள்ளே இருந்தால் அந்த சந்தோஷம் வரும். முதற் பலனை கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம், பொருத்தனை செலுத்துறதுல ஒரு சந்தோஷம். பொருத்தனை வெரி வெரி பவர்ஃபுல். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நெருக்கமான சூழ்நிலை, உடைந்து போன சூழ்நிலையில் இருந்தேன். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. சில நாட்கள் கடந்து போச்சு, ஒரு முடிவு எட்டப்படலை. காலையில் அன்றைக்கு ஜெபிக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சேன். எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சேன். ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக 2 or 3 ஹவர்ஸுக்குள்ளாக 5 நாட்களாக எனக்கு இருந்த போராட்டம் அப்படியே சடனாக சரியாக போச்சு. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஊழியங்களுக்காக கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உள்ள இருந்து அப்படியே ஒரு பொங்கி பொங்கி வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒரு சந்தோஷம். இது நம்முடைய வாழ்க்கையை நீர் பாய்ச்சலான தோட்டமாக, அதான் ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டர் நமக்குள்ளேருந்து பொங்கி பொங்கி வரணும். நமக்குள்ளேருந்து பொங்கி பொங்கி வரணும். யாரோ சொல்கிறாங்க என்பதுனால அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். நமக்கு ஒரு பாஸ்டர் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, அதை உடனே கீழ்ப்படுகிற ஒரு மைண்ட் செட். தட்ஸ் அ ஜாய் ஃபார் அஸ். எங்கள் அப்பா எனக்கு நல்லதானே சொன்னாங்க, எங்கள் அம்மா எனக்கு நல்லதானே சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்லணுமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையை வாட்டர்டு கார்டனை ஊழியமாக உடனே நான் செய்கிறேன். கர்த்தர் கீழ்ப்படியணுமா உடனே கீழ்ப்படுறேன், பாஸ்டர் கீழ்ப்படியணுமா உடனே கீழ்ப்படுறேன். எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிற, மீண்டும் நினைவுக்கு வர்றதுனால சொல்ல, ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டர் தான் நம்முடைய வாழ்க்கையை நீர் பச்சலான தோட்டமாக உள்ளே இருந்து அப்படியே பொங்கி வரணும். பிரியமானவர்களே, நான் சிஷ்யாங்கிற பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறேன். 28 வயசு 29 வயசுக்குள்ளே இருக்கும். நான் எப்போவுமே ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான் போடுவேன் ஸ்கூலுக்கு, ஹாஃப் ஸ்லீவ்ஸ்லாம் போட்டு போக மாட்டேன். ஃபுல் ஸ்லீவ்ஸில் இந்த கஃப்லிங்னு சொல்லுவாங்க, கஃப்லிங், இந்த பட்டன் போட மாட்டேன், கஃப்லிங் போடுவேன். அதான் முறை அப்படின்னு ஒரு எண்ணம். கஃப்லிங் போட்டிருப்பேன். கஃப்லிங் போட்டு போர்டில் எழுதும்போது சிலவில் அது கொஞ்சம் உராசும். அதனால் சிலவில் எழுதும்போது அந்த கையை லிஸ்ட்டை மடித்து விட்ருப்பேன். இல்லை சிலவில் போர்டெல்லாம் அடித்து கையெல்லாம் ஷாக் ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் மடித்து விட்ருப்பேன். ஒரு புதன்கிழமை அன்றைக்கி டிரான்ஸ்லேட் பண்ணு, சாம்சுந்தரையாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணு. நேரம் அடித்து அவசர அவசரமாக நான் வாரேன். கீழே பாஸ்டர் சுந்தரையா இருக்காங்க, சில கேர்ள்ஸோட பேசிகிட்டு இருக்காங்க, லேடிஸ், கிட்டத்தட்ட என்னுடைய வயதுக்கு ஒத்தவங்க. எங்கள் சபை மாடியில் இருக்குது. ஐயாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு மாடியில் ஏறுறேன். இப்படி 2 சொடக்கு போட்டாங்க. திரும்பி பார்த்தேன், இப்படின்னு கையை காட்டினாங்க. உடனே இறங்கி வந்தேன். இப்படி கையில் இங்கே வச்சுக்கிட்டு, ஒன்று இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும் அப்படின்னாங்க. கையை மடிச்சு விட்டுருந்தேன். இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும்னாங்க. அந்த லேடிஸ்லாம் சிரிக்கிறாங்க, கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. பிரியமானவர்களே, எனக்கு அது வேதனையாக இல்லை. அந்த முக்கா கை போடுறது அன்றைக்கு என்னை விட்டு போச்சு. இது வரைக்கும் நான் முக்கா கை போட்டு வெளியே போனது. ஒன்று இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும். ஆனால் முழுக்கை ஷர்ட்டை பொதுவாக மடக்கியும் போடுறது. ஏன் முழுக்கையை தைச்சிட்டு போகிற, அதை சுருட்டி போடுவானே அப்படின்னு போடுறது இல்லை. இப்போ நீங்கள் முக்கா கை போடணுமா போட வேண்டாமேன்றில்லை. சிலருக்கு திரும்ப திரும்ப சொன்னால் கூட ஒரு வேளை பிடிக்காம, ஐயோ இவர் உயிரை வாங்குறாரே அப்படின்னு நினச்சி கீழ்ப்படிவாங்க. அது நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலாக்காது. உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் இருக்கும். கொஞ்சம் உங்கள் டீச்சர்ஸ், இந்த 3 பேரும், உங்கள் பாஸ்டர், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் டீச்சர் ஓரளவுக்கு, இன்றைக்கு அன்றைக்கெல்லாம் டீச்சர் முழுக்க முழுக்க நமக்காக,
இன்றைக்கி நிறையா இடங்களில் நமக்கு ஏன்பா இந்த வம்பு அவன் என்னத்தையா பண்ணிட்டு போகிறான், நம்ம சொல்லிக் கொடுப்போம், அதுக்குரிய காசை வாங்கிட்டு போவோன்னு இருக்காங்க. பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது குறைஞ்சி போச்சு. ஆனால் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க என்று சொன்னால் அதுக்கு உள்ளத்திலிருந்து கீழ்ப்படுகிற ஒரு சந்தோஷம் வேணும். அது நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றும். நீர்ப்பாய்ச்சலாக ஏன்னா கர்த்தர் கொடுத்த கிருபை அது. பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்னுடைய ஒரு சுபாவமாகவே கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எதிர்த்து பேசினேங்கிறது என்னால் நினச்சே பார்க்க முடியாது. எங்கள் பாஸ்டர் ஒன்று சொல்லி நான் அதை செய்யாமல் போனேங்கிறத நினச்சி பார்க்கவே முடியாது. கிருபை அது. ஆனால் அந்த உள்ளத்தில் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், நமக்கு பெரியவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும், நம்ம கர்த்தரை கனப்படுத்தணும், நம்ம கோயிலுக்கு நேரத்துக்கு வரணும், நம்ம டைமை ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த உள்ளேருந்து வர்ற இந்த ஜாய் நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றும். 5வது, இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதே வசனம் திரும்ப வாசிங்கள். சாங்ஸ் ஆஃப் சாலமோன் சாப்டர் 4 verse 12. என் சகோதரியே, என் மணவாளியை நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார். சீல்டு, அங்கே ஃபவுண்டன் என்று இருக்கும். பிரியமானவர்களே, சீல்டு வெல், துறவு, சில மொழிபெயர்ப்பில் துறவு அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்ப்ரிங், நீரூற்றிலேயும் தானாக அப்படியே பொங்கி பொங்கி வருது. கிணத்துலேயும் தண்ணி பூமிக்கு அடியிலேருந்து தானாக பொங்கி பொங்கி தான் வருது. ஆனால் அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்ப்ரிங்குனாலும் தண்ணி பூமிக்குள்ளேருந்து பொங்கிட்டு வருது, கிணறுனாலும் தண்ணிக்குள்ளேருந்து தான் ஊற்று பொங்கிட்டு வரும். ரெண்டுமே ஊற்று தான். என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இந்த நீரூற்று தானாக வெடிச்சிட்டு வெளியே வரும். ஆனால் கிணத்துல இருக்கிற நீரூற்றை எடுக்கணும்னா நம்ம கிணறு தோண்டணும், ஆழமாக தோண்டணும். அந்த தண்ணி இருக்கிற இடம் மட்டுமா நம்ம தோண்டினா தான் அந்த ஊற்று கிடைக்கும். எங்கடா அந்த ஊற்று வருது? தோண்ட 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 தோண்டினா மாத்திரம் போதாது, அந்த தண்ணீரை நம்ம இறைச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு லெவலில் அந்த தண்ணி அப்படியே கட்டிடும். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாசி பிடிக்கும், நார ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, ஊற ஊற இறைச்சிக்கிட்டே இருக்கணும். இது எப்படின்னா இன்னும் இன்னும் ஆழமாக வசனத்தை தோண்டி பார்த்து கர்த்தருடைய காரியங்களில் ஆழமாக ஈடுபட்டு, காரியம் இப்படி இருக்குதா? தெசலோனிக்கேயில் உள்ள ஜனங்கள் வாசிக்கிறோம், வாசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியம் இப்படி இருக்குதா? இது என்ன சொல்லி இருக்கு? இன்னும் ஆழம், இன்னும் ஆழம் தோன்றோம். தோண்டி தோண்டி பார்க்கும்போது அங்கே ஊற்று வருது. அந்த ஊற்றை நம்ம இறைச்சி எடுக்கிறோம். இறைச்சி எடுத்து நீர் பாய்ச்சுக்கிறோம். கிணத்துலேருந்து இறைக்க இறைக்க அது ஊறிக்கிட்டே இருக்கு. இறைக்கிற கிணறு ஊறுது. அப்போ கிடைக்கிற வசனம், அந்த வசனத்தை நம்ம சொல்கிறோம், அந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறோம். வரம் கிடைச்சிச்சு, அந்த வரத்தை வச்சு ஊழியம் செய்கிறோம். நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம செலவிடுறோம். இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். தோண்டி 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 அப்படியே தண்ணி அங்கே உள்ளே இருந்து ஊற்று வருது. ஒரு 30 அடி ஆழம், 40 அடி ஆழம், 50 அடி ஆழத்துலேருந்து அந்த ஊற்று வருது. ஸ்ப்ரிங்லேருந்து வர்ற தண்ணீருக்கு அவங்க மறைவு கட்டணும், மறைவு கட்டணும். கிணற்றுல இருந்து வர்ற தண்ணி பியூர் மினரல் வாட்டர். அந்த பாறைகளுக்கெல்லாம் உள்ள வரும்போது அந்த தண்ணியில் எந்த அசுத்தமும் இருக்காதுமாங்க. கிணற்று தண்ணி அங்கேயே அது ஃபில்டர்லாம் ஆயிரும். ஃபில்டர் ஆகி தான் வெளியே வரும். இறைக்க இறைக்க நல்ல ஃபில்டர் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய ஆழங்களை நம்ம தேடி போகிறோமோ, அவருடைய உபதேசத்தினுடைய ஆழம், வெளிச்சம் இன்னும் இன்னும் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏன் இப்படி நடக்கு? அவர் செய்வார், இருக்கட்டும். இன்னுமே அறியணுமே, இன்னுமே கிட்டி சேரணுமே.
அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் அது நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றும். இது நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றும். மழை, ஆறு, கிணற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.